பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த ஒலிம்பிக்ஸ்ல ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் ஜெனரல் ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, இதுக்கு ஒலிம்பிக்ஸ் ஃபாலோ பண்ணாதவங்க அவங்களுமே நிறைய வந்து இது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்குது. அதுல என்னென்ன கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் நடந்திருக்குது அண்ட் முக்கியமா நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு செட்பேக் ஆயிருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோல பேச போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அட்டி டாக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒலிம்பிக்ஸோட முதல் ஆரம்பம் ஓபனிங் செரிமனில வந்து ஸ்கிட் மாதிரி ஒன்னு ஸ்டேஜ் பண்ணிருக்காங்க. ஜீசஸோட லாஸ்ட் சப்பர்னு ஒரு பெயிண்டிங் இருக்கு, டாவின்சி வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் இருக்கு. அதுவே இமேஜினரி பெயிண்டிங் தான். சோ அந்த பெயிண்டிங்கை ரிசம்பிள் பண்ற மாதிரி ஒரு ஸ்கிட் ட்ரை பண்ணிருக்காங்க. சோ அந்த ஸ்கிட் பார்த்துட்டு நீங்க அந்த பெயிண்டிங்கை வந்து கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கு, இல்ல அந்த பெயிண்டிங் வந்து கொஞ்சம் டிஸ்கிரேஸா இருக்கு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆல் ஓவர் தி வேர்ல்ட்ல இருந்து அவங்களுக்கு வந்து அப்போசிஷன் வந்திருக்கு. இன்க்ளூடிங் மைக் ஜான்சன் ஆகட்டும், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஸ்பீக்கர் அவரா இருக்கட்டும், ஆண்ட்ரூ டேட்டா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஆப்போசிங்கா பேசிருக்காங்க. அந்த கிறிஸ்டியானிட்டியில அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜீசஸ் அவர் வந்து கடைசி சாப்பாடு அதுதான் அவரோட 12 அப்போஸ்டல்ஸ் சொல்றாங்க. அவங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து அவர் க்ரூசிஃபை பண்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட ஒரு இமேஜ். அது ஒரு ஆர்டிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அது அவங்களுக்கு தப்பா தெரியாது. ஏன்னா நாங்க வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வந்து பண்ணுவாங்க. ஜட்ஜ் பண்ண நிறைய பேர் இருக்கும்போது அது கான்ட்ரோவர்சியா மாறதான் செய்யும். ஆஸ்திரேலியா ஹாக்கி டீம் இருக்காங்க இல்லையா, அதுல கிரேக்னு ஒரு பேர் இருக்காரு. அவருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 வயசு. அவரு கொக்கைன் கன்சியூம் பண்ணதா வந்து அவர் மேல ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க. அவருக்கு 28 வயசு அப்படின்னா கொக்கைனை வந்து அவர் கொடுத்து செல் பண்ணார்ல, அவருக்கு வந்து 17 வயசு. கடைசியில வந்து அது ப்ரூவ் பண்ணப்பட்டுருச்சு. அண்ட் அவருமே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாரு. இல்ல நான் பண்ணது தப்பு தான், என் நாட்டுக்கா இருக்கட்டும், இந்த ஸ்போர்ட்டுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு கலங்கத்தை விளைவிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவரு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. ஆஸ்திரேலியன்ஸ் டாமினேட்டிங் எவ்ரிதிங். நீங்க சாண்ட் பேப்பரா இருக்கட்டும், அப்படின்னு விரட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து அவங்க வேற லெவல் தான். இந்த நியூஸ் வந்து அவ்வளவா யாரும் கேள்விப்பட்ட போனா, ஏன்னா வந்து அவ்வளவு பெரிய ஒரு சென்சேஷனால நியூஸா இது ஆகல. லோனா அலோன்சோ அப்படின்ற ஒரு பராகுவே நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்க அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, கூட இருக்கிற அந்த டீம் இருக்காங்களா அவங்ககிட்டே வந்து நல்ல பிஹேவியர் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை வந்து அந்த நாட்டை சேர்ந்த லாரிசா ஷேரர் அப்படின்ற பராகுவே ஒலிம்பிக் கமிட்டியோட மிஷன் ஹெட், அவரே வந்து ஒலிம்பிக் வில்லேஜ் இருந்து நீங்க வந்து வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அடிக்கடி எனக்கு தெரிஞ்சு எல்லா ஒலிம்பிக்ஸ்லயும் நடக்கிற ஒரு விஷயம் இது. ஒருத்தவங்க மேல வந்து இந்த ஒரு வச்சிருவாங்க. அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த பாக்ஸர் இமான் கலீஃப் அவங்க வந்து தன்னோட ஆப்போனன்ட்ட கிட்டத்தட்ட 46 செகண்ட்ல தோக்கடிச்ச உடனே எல்லாருமே வந்து பயங்கர ஆச்சரியம். 46 செகண்ட்ல வந்து ஒரு போட்டியை முடிக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஜஸ்ட் அவங்களோட உருவத்தை பாக்குறாங்க, பாக்குறதுக்கு லைட்டா வந்து பாயிஷா இருக்காங்க அவங்க அப்படின்னு இது வந்து பொண்ணே கிடையாது, இது வந்து அவங்க அந்த ஆப்போனன்ட்டே ஆக்சுவலா கிவ் அப் பண்ணிருக்காங்க 46 செகண்டுக்கு அப்புறம். அவங்களே சொல்லிருக்காங்க போல இது பார்த்தா ஃபீமேல் ஃபைட்டர் மாதிரி இல்ல, அவங்களோட பஞ்சஸ் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு அவங்களே சொல்லிருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சவங்க இருப்பாங்களா, இந்த எப்படி வந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து ஜெண்டர் செக் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க நிறைய என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஜஸ்ட் நம்ம உருவத்தை வச்சு மட்டுமே சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு வந்து இந்த XY குரோமோசோம்ஸ் அப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து சில பெண்களுக்கு வந்து மெட்டபாலிசம் அதிகமா இருக்கும். ஸோ நேச்சுரலாவே அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பிளஸ் அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய பெண்கள் தோத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த மேட்சஸ்ல அவங்க தோத்துருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்போ இது வந்து அவ்வளவு பெரிய ஒரு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனா இல்ல. சாந்தி சௌந்தரராஜன் அவங்களுமே தமிழ்நாடு தான். ஆக்சுவலா அவங்களுக்குமே இதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்து உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் ஹையா இருக்குன்னு சொல்லி அவங்களுமே டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. சரி, இப்ப அடுத்தது நம்ம பேச போறதா நமக்கே வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா, அதாவது நம்ம நாட்டுக்கு நடக்கிறப்ப ரொம்ப பர்சனலா ஃபீல் ஆகும் இல்லையா. சோ அந்த மாதிரி கான்ட்ரவர்சிக்கெல்லாம் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வினேஷ் போகாத் அப்படின்ற அந்த ஒரு பெயரை சுத்தி நடக்கிற ஒரு கான்ட்ரவர்சி. அவங்களுக்கு நடந்த கான்ட்ரவர்சியை பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க இதுக்கு முன்னாடி எங்க இருந்து வந்திருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, அவங்க இதுக்கு என்ன சாதிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பாத்திரலாம். இவங்க ஃபேமிலியே ஒரு ரெஸ்லிங் ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கசின்ஸா இருக்கட்டும், சிஸ்டரா இருக்கட்டும், எல்லாருமே ரெஸ்லிங்ல இருக்கிறவங்க தான். இவங்க வந்து 9 இயர்ஸ்ல இருந்தே பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட கசின்ஸோட பேர் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல இந்த பேர் பபிதா குமாரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் அடுத்தது கீதா போகத். இவங்க 2 பேருமே வந்து ரெஸ்லர்ஸ் தான். அண்ட் அவங்க மாமா இருக்காங்களே, சோ அவருமே வந்து ரெஸ்லர் தான், மகாவீர் சிங் போகத். சோ அவர் தான் வினேஷ் போகத்தை வந்து இந்த ரெஸ்லிங் குள்ள கொண்டு வந்தது அவர் தான். ஏன் அப்படின்னா அவங்க அப்பாவை வந்து தன்னோட 9வது வயசுலயே வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட கிராமத்துல எப்படின்னாக்கா ரெஸ்லிங்ன்றது வந்து ஆண்களுக்கான கேம் மட்டும்தான், பெண்களுக்கான கேம் இல்ல. சோ பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளதான் இருக்கணும்ன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். சோ அந்த சோசியல் ஹர்டிலையும் தாண்டி வந்து ஸ்போர்ட்ஸ்ல பல வருஷமா கன்சிஸ்டன்டா அச்சீவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு. அவங்க ஃபர்ஸ்ட் மேஜரா ஒரு இன்டர்நேஷனல் டைட்டில் அடிக்கிறாங்க. அது 2014 காமன்வெல்த் கேம்ஸ்ல
48 கிலோ கேட்டகரியில ஃபர்ஸ்ட் கோல்டு அடிக்கிறாங்க. இதுல வந்து இன்னொரு பெருமை, அவங்க கோல்டு அடிச்சது ஒரு பெருமை அப்படின்னா, இன்னொரு பெருமை என்ன அப்படின்னா, இவங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் காமன்வெல்த்லயும் ஏசியன் கேம்ஸ்லயும் கோல்டு வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து வினேஷ் போகத் தான். 2016 ரியோ ஒலிம்பிக்ஸ்ல நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. குவார்டர் ஃபைனல் ஆடிட்டு இருக்கும்போது நீ டிஸ்லோகேஷன் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஆடிட்டு இருக்கும் போதே. சோ அதனாலேயே அவங்களால அந்த ஈவெண்ட்ல அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல. 2016 அவங்க வந்து ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்களுக்கு வயசு வந்து 21. அப்படி மெடல் அடிச்சிருந்தாங்கன்னா மேபி அவங்க தான் ஃபர்ஸ்ட் லைக் யங்கஸ்ட் டு கெட் a மெடல் அப்படின்ற மாதிரி இருந்தது. 2016 இன்ஜுரிக்கு அப்புறமா அவங்க திரும்ப ஒரு இன்டர்நேஷனல் கேம் ஆடினது வந்து 2018ல காமன்வெல்த்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதே இயர்ல ஏசியன் சாம்பியன்ஷிப்பும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரெண்டுத்துலயுமே கோல்டு ஜெயிச்சாங்க. 2018 அதை தொடர்ந்து 2019ல அவங்களோட கேட்டகரியை அடுத்த லெவல் கொண்டு போறாங்க. அதாவது 48 kgல இருந்து டைரக்டா 53 kgக்கு போய் ஈவன் அந்த சேஞ்ச் ஓவரை தாண்டி அதுல வந்து அவங்க பிரான்ஸ் அடிச்சிருக்காங்க. இதுலனா ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப், அதுலயுமே வேர்ல்டு சாம்பியன்ஷிப், ரெண்டுத்துலயுமே அதே வருஷம் அவங்க பிரான்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் 2020 டோக்கியோ நடந்த ஒலிம்பிக்ஸ்ல அவங்களுக்கு ஒரு பிளேஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்குது. அந்த ஒலிம்பிக்ஸ் நடக்கிறப்ப பார்த்தா அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லா அவங்க எதுலயுமே தோக்கவே இல்லை. அன்டிஃபிட்டடா போறவங்க ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த சோஃபியா கிட்ட வந்து அந்த போட்டியில ஜெயிச்சிட்டாங்க. பட் அடுத்த பவுட்டான வெனிசா கிட்ட வந்து அவங்க தோத்துட்டாங்க. தோத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த போட்டி நடக்கிற மென்டல் லெவலையும் சரி பிசிக்கல் லெவலையும் சரி நான் வந்து ஃபிட்டா இல்ல அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2022ல தான் அவங்க இன்ஜுரிக்கு அப்புறமா திரும்ப வந்து ரெஸ்லிங் காம்படிஷனுக்குள்ள திரும்ப வராங்க. வந்த காம்படிஷன் அதே வேர்ல்ட் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ல திரும்பவும் ஒரு பிரான்ஸ் ஜெயிக்கிறாங்க. அகைன் திரும்பவும் அந்த வருஷம் 2022 நடந்த காமன்வெல்த் கேம்ஸ்ல அகைன் ஒரு கோல்டு மெடல் வாங்கினாங்க. அண்ட் இவங்களோட அந்த கோல்டு பட்டியல் இது எல்லாமே இதோட முடியுது. பட் அதுக்கப்புறம் இன்னொரு பெருமை வந்து சேருது என்ன அப்படின்னா, பிபிசியில இந்தியன் ஸ்போர்ட்ஸ் உமன். சோ அந்த வருஷத்துக்கான இந்தியன் ஸ்போர்ட்ஸ் உமனா வந்து இவங்கள தான் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவு விஷயங்களையும் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த அவங்களுக்கு 2023ல நம்ம நாடு அவங்களுக்கு திரும்பி கொடுத்தது மிகப்பெரிய வலி, மிகப்பெரிய கஷ்டம் அண்ட் மிகப்பெரிய அவமானம். அதெல்லாம் அநீதி. ஜனவரி 2023 வினேஷ் போகத் உள்ளிட்ட நிறைய ரெஸ்லர்ஸ் என்ன பண்றாங்க, போராட்டத்துல குதிக்கிறாங்க. டெல்லியில வந்து போராட்டம் பண்றாங்க. என்னென்ன போராட்டம் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பயங்கரமான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்குது. அவங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய அங்க இருக்க பெண்களாகட்டும், 18 வயசு கீழே இருக்கிற பெண்களாகட்டும், இவங்க எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. யாருனால அப்படின்னா, பிரிஜ் பூஷன் சரண் சிங் அப்படின்றவர் அந்த ஒரு மனுஷனால நடந்திருக்குது. அவர் யாரு அப்படின்னா, இந்தியன் ரெஸ்லிங் ஃபெடரேஷனோட ஹெட் அவர் தான். அது மட்டும் இல்லாம பிஜேபி கட்சியோடைய ஒரு எம்பியாவா அவர் இருந்திருக்காரு. போராட்டம் வந்து பயங்கரமா நடக்குது. சோ அப்படி நடக்கிறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அலிகேஷன்ஸ் ஆஃப், நான் அப்படியே இங்கிலீஷ்ல படிக்கிறேன், தமிழ்ல சொல்றது ஒரு மாதிரி இருக்கு. அலிகேஷன்ஸ் ஆஃப் கிராப்பிங், டச்சிங் தேர் பிரஸ்ட் அண்ட் நேவல்ஸ் வித்வுட் கன்சர்ன், ஸ்டாக்கிங், இன்டிமிடேஷன் அண்ட் டிமாண்டிங் செக்ஷுவல் ஃபேவர்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். சோ தனக்கு ஒரு விஷயம் வேணும்ன்றதுக்காக செக்ஷுவலான ஃபேவர்ஸ் எனக்கு வேணும், இதெல்லாம் நீ பண்ணா மட்டும் தான் அவனுக்கு வந்து ப்ரொஃபஷனலா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கா, இல்ல அவர் மேல வந்து மிகப்பெரிய ஏதாவது ஆப்போசிஷனா ஏதாவது பேசப்பட்டிருக்கான்னு கேட்டா எதுவுமே பேசப்படல. அவர் வந்து எம்பியாவே கண்டினியூ ஆயிருக்காரு. கண்டினியூ ஆனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, போராட்டத்தை வந்து தொடர்ந்துருக்காங்க. இவங்களை போட்டு பயங்கரமா அடிச்சு, அந்த இமேஜஸ் எல்லாம் பாக்குறப்பே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவங்க வந்து பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அந்த போராட்டத்தை கலைக்க சொல்லி போலீஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு கொண்டு போய் வேன்ல பிடிச்சி தள்ளி ஏத்தி, அதாவது கிராமத்துல இருந்து ரெஸ்லிங்ன்ற மாதிரி ஒரு கேமுக்கு வரதே பெருசு. அது இல்லாம நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஒலிம்பிக்ஸ்க்கு போறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்போ நம்ம எப்படி எவ்வளவு மரியாதை பண்ணுவோம். சோ அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு மரியாதை அந்த இமேஜ்லயும் அந்த வீடியோலயும் ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்களை கலைச்சிட்டாங்க. திரும்பவும் வந்து பார்லிமெண்ட்டுக்கு, நியூ பார்லிமெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஆமா, அங்கேயும் போய் அவங்க போராட்டம் பண்ணிருக்காங்க. என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா, எங்களோட மெடல்ஸ் தான் ஜெயிச்சோம் தெரியுமா, எல்லாத்தையும் நாங்க வந்து தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியே போராட்டம் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த மரியாதை கிடைக்கல. எப்படி வந்து உங்களுக்கு ரிப்ளை கிடைச்சிருக்கு அப்படின்னா, பிரிஜ்பூஷனை வந்து பதவியில இருந்து இறக்கிட்டு அவரோட ஃப்ரெண்டான சஞ்சய் சிங்கை வந்து போட்டாங்க. அதை தாண்டி இவரோட எம்பி சீட் இருக்குல்ல, அதை தூக்கி திரும்ப பையன்கிட்ட கொடுத்தாங்க. ஆனா அந்த டைம்ல பிரைம் மினிஸ்டரா இருந்த அண்ட் அந்த கட்சியோட ஹெட்டா இருந்த மோடிஜி அவர்கள் எந்த விதமான வார்த்தையும் சொல்லவே இல்லை. மாசக்கணக்காக விவசாயிங்க போராட்டியும் ஒண்ணும் சொல்லல. இவ்வளவு கான்ட்ரோவர்சி நடந்திருக்குது. இது எல்லாம் தாண்டி, இது வந்து பிசிக்கல் லெவல்ன்றதை தாண்டி மனசு லெவல்ல எனக்கு மரியாதையே இல்லை, எந்த இடத்துலயும் எனக்கு ஹெல்ப் கிடைக்காது அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. அதை தாண்டி நான் இதுல வந்து கோல்டு அடிப்பேன், அடிச்சு அந்த பிரிஜ்பூஷன் கண்ணுக்கு முன்னாடி நான் அந்த கோல்டு நான் காமிப்பேன். ஆனா அது மட்டும் இல்லாம நான் பிராக்டிஸ் பண்ற என்னோட பிராக்டிஸையும் என்னையும் யாராலையும் தடுக்கவே முடியாது. அதை தாண்டி இன்னொன்னு சொன்னது அப்படின்னா, மேபி எனக்கு என்ன வேணா நடக்கலாம், இந்த ஒலிம்பிக்ஸ்ல நான் போறேன், என்ன வேணா நடக்கலாம். என் கோச்சே வந்து நான் குடிக்கிற ட்ரிங்க்ல வந்து என்ன ஏதோ கலந்து கொடுத்து நீங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டீங்க, என்ன டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு கூட அவங்க அதுக்கு வந்து வழிவகுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு தான் இந்த ஒலிம்பிக்ஸ்குள்ளேயே அவங்க வந்து போனாங்க. 2024 அவங்க நடந்ததுதான் மிகப்பெரிய ஒரு சோகம். 53 kgல இருந்து இப்போ 50 kgக்கு மூவ் ஆயிட்டாங்க. 2024ல லீக் ஸ்டேஜஸ்லாம் முடிச்சு குவார்டர் ஃபைனல் போனாங்க. குவார்டர் ஃபைனல் தான் 50 kgsல இருக்கிற வேர்ல்ட் நம்பர் 1 ரெஸ்லரை 81-0 அப்படின்ற இருந்த ஸ்ட்ரீக்க 81-1 மாத்தினது வினேஷ் போகத். செமிஃபைனல்ல சூப்பரா ஆடி கடைசி செகண்ட்ல
5 பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சாங்க. அதாவது 3-0 இருந்தது. கடைசி 5 செகண்ட்ஸ்ல ஆப்போசிஷன் பிளேயரை அவுட் ஸ்டேஜ் பண்ணி 5 பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபைனல்ஸ் போனாங்க. அவங்க ஃபைனல்ஸ்ல அவங்க விளையாட போற ஆப்போனன்ட் அவங்க ஆல்ரெடி தோக்கடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய கான்பிடன்ஸோட விளையாட போறாங்க. ஃபர்ஸ்ட் கோல்டு நமக்கு வரப்போகுது இந்த ஒலிம்பிக்ஸ்ல அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸ் நாள் அன்னைக்கு காலையில நினைக்கிறேன், நம்மளுக்கு இங்க காலையில நியூஸ் வருது இந்த மாதிரி 100 கிராம்ஸ் அவங்க அதிகமா இருக்கிறனால she has been disqualified. It was a heartbreak to every Indian. ஆக்சுவலா வந்து 2 kg அதிகமா இருந்திருக்காங்க. 2.7 kgs ஆக்சுவலா. சோ அந்த வெயிட்ட குறைக்கிறதுக்காக சைக்கிளிங் பண்ணிருக்காங்க, ஸ்கிப்பிங் பண்ணிருக்காங்க, ரன்னிங் போயிருக்காங்க, முடிய கட் பண்ணிருக்காங்க, அதை தாண்டி பிளட்டையும் வெளியே எடுத்திருக்காங்க. நைட் ஃபுல்லா தூங்கலாம். நாளா கிட்டத்தட்ட நைட் ஃபுல்லா தூங்காம இந்த வெயிட்ட குறைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ஓடி 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 உழைச்சு கடைசியில 100 கிராம், வெறும் 100 கிராம். யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு விஷயங்கள் வந்து 100 கிராம், அதாவது ஒரு மிளகாத்தூள் கொடுங்க, மஞ்சத்தூள் கொடுங்கன்றதுல இருந்து சின்ன அரிசி கொடுங்க, பருப்பு கொடுங்க, 100 கிராம் தானே பரவாயில்ல போயிட்டு போ, எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போட்டோம் சரி, கடைக்காரனே நமக்கு கொடுத்துரும், ஒண்ணும் இல்ல. 100 கிராம்ன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா அது ஒரு ரெஸ்லரோட லைஃபே அப்படியே புரட்டி போட்டுருச்சு. அது மட்டும் இல்லாம இது டிஸ்குவாலிஃபை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க சுத்தமா இவ்வளவு டீஹைட்ரேட்டட் தண்ணி கூட இருக்கலாம். சோ டீஹைட்ரேட் ஆனதுனால அவங்க மயக்க போட்டு விழுந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க திரும்பவும் கான்சியஸ்னஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்னது, நான் இதுக்கப்புறம் என்னோட ரெஸ்லிங் வாழ்க்கை வந்து தொடர போறது கிடையாது, நான் வந்து ரிட்டையர் ஆயிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒலிம்பிக்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வெளியில போராடினதும் சரி, இப்போ நான் இந்த ஒலிம்பிக்ஸ்குள்ள போறதும் சரி, எனக்காக மட்டும் கிடையாது, எனக்கு என்ன மாதிரி இருக்கிற ஃபியூச்சர் ரெஸ்லர்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் இங்க போறேன்னு சொன்னவங்க இப்ப அவங்களே இப்போ ரெஸ்லிங்ல இல்ல. இது வந்து ஏதோ நான் பணம் சம்பாதிக்கணும், நான் பிசினஸ் பண்ண தோத்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இல்ல. இந்த நாட்டுக்காக நான் ஒரு முதல் கோல்டு மெடல் அடிச்சு கொடுக்கணும். எல்லாத்துலயும் இவங்க தான் ஃபர்ஸ்ட். காமன்வெல்த்ல ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் உமனா இவங்க தான். ஏசியன் கேம்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்தியன் உமனா இவங்க தான். இதுலயும் ஜெயிச்சிருந்தாங்க, இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமனா இருப்பாங்க இந்த ரெஸ்லிங் கேட்டகரியில. சோ அப்படி இருக்கிறப்போ எல்லாமே போச்சு. வெயின் ப்ராசஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட டைம்ல அவங்க வெயிட் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த கேட்டகரிக்குள்ள வரணுன்றதுக்காக அவங்க ரொம்ப நாளா ப்ரிப்பேர் பண்றப்போ கொஞ்சம் டீஹைட்ரேட் ப்ராசஸ் நடக்குமா. ஸோ மேட்ச் முடிஞ்சதும் அடுத்த மேட்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்றப்போ திரும்ப ரீஹைட்ரேட் ஆவாங்க. அந்த மாதிரி ஆகும்போது ரெஸ்லருக்கு யூஸ்வலாவே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனா 100 கிராம்ன்றது எந்த அளவுக்கு ஒரு த்ரெஷ்ஹோல்டுன்றது இப்பயுமே புரியல. அது கூட இன்னொரு ரெஸ்லர் சொல்லியிருக்காரு, இன்னொரு ஃபேமஸ் மேல் ரெஸ்லர் நினைக்கிறேன், அவருமே வந்து மினிமம் 1 kg ஆவது அவங்க அலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி. 100 கிராம்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஹை லெவல்ல இருக்கிற அத்லீட்டால எவ்வளவு கேஜி ஈஸியா குறைக்க முடியும். 100 கிராம் அவங்களால குறைக்க முடியாதுன்னு சொல்றது என்னால ஏத்துக்க முடியல, என்னால நம்ப முடியல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த நியூஸ் வந்துச்சுல 100 கிராம்ஸ் அதிகமா இருக்கிறதுனால டிஸ்குவாலிஃபைன். அப்போ ஒரு சிலர்லாம் வந்து ஒரு சில விஷயம் சொன்னாங்க, அதெல்லாம் கேக்குறப்ப இன்னும் டென்ஷன் ஆச்சு. ஹேமா மாலினி வந்து விமன் ஷுட் செக் தேர் வெயிட், இதுதான் அதுக்கு சாட்சி. तो कितना महत्व है अपना वेट को, वजन को ठीक से रखना. கேவலமான ஒரு கருத்து, இருக்கிறதுலே கேவலமான கருத்து. அத்லெட்டிக் இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது 19 விமன் ஷுட் செக்யூர் வெயிட்னு சொல்றது வந்து கன்றாவியான கருத்து. எப்படி ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணதுக்கு அப்புறம் நீ வந்து ட்ரெஸ் கம்மியா போட்டிருக்க நீ சொல்றாங்களோ அந்த மாதிரி கருத்து தான் இது. அதை தாண்டி நம்ம ஒரு மினிஸ்டர் இருக்காங்க, மோடியை எதிர்த்தும் நீங்க உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சிருக்கு ஒலிம்பிக்ஸ் போறதுக்கு, அதுதான் பவர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்ற மாதிரி பேசி அங்க கத்தி போராடும் போது ஒண்ணும் பண்ணல. இப்போ வந்து பவர் ஆஃப் டெமோக்ரஸி. இன்னைக்கு நான் வந்து சும்மா ஒலிம்பிக்ஸ் பெருசா இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணதே கிடையாது. இது நானும் ஒரு சொன்ன ஜென்ரல் ஆடியன்ஸ் ஒலிம்பிக்ஸ் ஃபாலோ பண்ண நானும் அப்படிப்பட்ட ஆளா. இப்போ சும்மா இப்ப என்ன நியூஸ் நடந்திருக்கு, யாரு என்ன ஜெயிச்சிருக்காங்கன்னு பாக்குறப்போ இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கப்போ வந்து ரெஸ்லிங் இது வெயிட் லிஃப்டிங் போயிட்டு இருந்துச்சு. அதுல வந்து இந்த மாதிரி ஒரு நாடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வியே பட்டுக்க மாட்டோம். அவங்க எல்லாம் வந்து வெயிட் வந்து தூக்கி அவ்வளவு பேஷனேட்டா இருக்காங்க. அவங்க நாடு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நம்ம ரெஸ்லர்ஸ்க்கு நம்ம ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு கிரிக்கெட்னு வந்தா இப்படி கொடுப்பாங்க, தூக்கி வச்சுக்க. பிரைவேட்ல அதுலயுமே இருக்குது, கிரிக்கெட் இவ்வளவு ஃபேமஸா இருக்கு, அதுலயுமே நம்ம இருக்குது, அதுலயுமே வந்து பாலிடிக்ஸ் இருக்கதான் செய்யுது. அவ்வளவு ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ்லயே அப்படி அப்படின்னா ரியாலிட்டி இதுதான். இப்போ பேசுவோம் இந்த நியூஸை பத்தி, இன்னொரு 1 வாரம் பேசுவோம், 2 வாரம் பேசுவோம், அதுக்கப்புறம் பேச மாட்டோம். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் அவங்க தான் டீல் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப அவங்க தான் கஷ்டப்பட போறாங்க. திரும்பவும் இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி ஆனா மட்டும்தான் அவங்களை பத்தி நம்ம பேசுவோம். மற்றபடி அவங்க என்ன நடக்குது என்ன எதுன்னு நமக்கு தெரியாது. நடக்கிற எந்த ஒரு சோசியல் இஷ்யூவா இருந்தாலும் இதான் நிலைமையா இருக்கு. கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்ல வந்து அவங்க முறையீடு பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஷேர்டு சில்வர் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. செமிஃபைனல்ஸ் ஜெயிச்சதுனால குவாலிஃபை ஆனா அவங்களுக்கு எந்த ரேங்குமே இருக்காது, அந்த ரேங்க் பட்டியல்ல இருந்தே வெளியே வந்துருவாங்க. we hope we'll get a silver at least, but எந்த லெவலுக்குன்னு தெரியல, பாப்போம். ஏதோ ஒரு சின்ன ஊர்ல ஒரு சின்ன தெருவுல ஒரு பொண்ணுக்கு நடக்கிற கஷ்டத்துல இருந்து இப்போ எல்லாருக்கும் முன்னாடி, எல்லா கேமராஸ்க்கும் முன்னாடி இவ்வளவு ஃபேமஸான ஆளுங்களுக்கும் இந்த பிரச்சனை பெண்ணுன்ற மட்டுமே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது என்னைக்கு மாறப்போகுது, எப்போ தீரப்போகுது, பேசுறவங்க பேசிட்டே தான் இருக்காங்க, அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துட்டே தான் இருக்காங்க. ஆனா அது தப்பு பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தன் திருந்தினா ஒருத்தனும் திருந்தினாதான்
மொத்த சொசைட்டி திரும்பும். சில விஷயங்களை நம்ம ஃபோர்ஸ் பண்ணா மட்டும்தான் நடக்கும். ஃபோர்ஸ் பண்ணுங்கடா. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.